ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இவ்வளோ நாளாக ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு சீரியல் மறுபடியும் வந்து லான்ச் ஆக போகுது. அதாவது சீசன் 2 லான்ச் ஆக போகுது. எஸ், ரொம்ப நாளாக நம்ம எல்லாருக்குமே இருந்த வருத்தம் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல் சடனாக வந்து நல்ல டிஆர்பி போயிட்டுருக்க சூழ்நிலையில் கூட சடனாக முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் எல்லாரோட மனசுலையுமே இருக்குது. அந்த டீமுக்குமே வந்து சீரியல் முடியுது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சேனல் சைடு. உங்கள் சீரியலை முடிக்க போகிறோம் அப்படின்னு மெயில் அனுப்பி டக்குன்னு வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு திருசெல்வம் சார் என்ன ரீசன் சொன்னார் அப்படின்னா, எங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது, அவங்க எதிர்பார்த்த டிஆர்பி வந்து எங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த சீரியல் வந்து சடனாக முடிக்கிறதுக்கு. இந்த சீரியலுக்கு இந்த டிஆர்பி வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது வராத பட்சத்தில் இந்த மாதிரி முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வீடு அவ்வளோ சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை இப்போ வரைக்குமே அந்த வீட்டுக்கான வாடகையை கொடுத்து எதிர்நீச்சல் சீரியலோட அந்த வீட்டை வந்து இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை ஆகும்னு உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன், எனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் அந்த வீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனக்கு அப்போயே ஒரு டவுட் இருந்துச்சு, மறுபடியும் எதிர்நீச்சல் சீசன் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதனால தான் அந்த வீட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரோ அப்படின்ட்டு. அப்போ ஆனால் அவர் எதிர்நீச்சல் வரும் அப்படின்னு சொல்லலை, புதுசாக ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ வந்திருக்க ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீசன் 2 வரப்போகுது. நம்மளோட திருசெல்வம் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு டீம், எல்லாரோடவும் ரொம்பவே மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ண ஒரு டீம். கண்டிப்பாக இந்த டீம் வந்து எதிர்நீச்சல் சீசன் 2லையும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நியூஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? எதிர்நீச்சல் சீசன் 2 பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.